அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் வரலாற்றின் திருப்பு முனை என்று நான் தலைப்பு கொடுத்திருப்பதனால தமிழ் வரலாற்றை சுருக்கமாக சில அடிப்படைகளிலே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது சான்று அடிப்படையில சொல்லணும். நாம் ஆசை பற்றி அறையக்கூடாது. பெரும்பாலும் தமிழ் பற்றிய ஒரு பக்கம் அது எதிர்மறையான கண்ணோட்டத்திலிருந்து தமிழ், ஏன்னா நான் இப்போ யாரோ ஒருத்தர் இந்த முகநூலில் வந்து கொண்டே இருக்கிறார் முருகன் அப்படின்னா உடனே அது தமிழ் கடவுள் இல்லை. ஏதாவது ஒரு சொல்ல சொன்னால் அது தமிழ் சொல் இல்லை, அது வட சொல் தான். அதுக்கு முன்னாடி நாகசாமின்ற ஒரு அறிஞர் இருந்தாலுமே நல்ல அறிஞர், அதில் ஒன்றும் நமக்கு ஐயம் இல்லை. ஆனால் அவர் என்ன எழுதினார்னா, நம்முடைய சங்க இலக்கியங்களிலிருந்து எல்லாமே வடமொழியிலிருந்து குறிப்பாக வேத இதிலிருந்து தான் வந்தவை என்று அவர் ஒரு பெரிய புத்தகமே அவர் எழுதினார். அதுக்கு பிறகு நம்ம ஐயா தமிழநல் ஐயா ஒரு மறுப்பு அதற்கு எழுதினார்கள். அப்படி ஒன்று இருக்குது ஒரு பக்கம். இது இப்போ குமாரில பட்டர் பற்றிய ஒரு பேச்சு நம்ம தோழர் வைகரை சொன்னார். இந்த சமஸ்கிருதத்தில் அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்வாங்கன்னா தாதுக்களை உருவாக்குவாங்க. தாதுன்னா அடிச்சொல். ஒரு இப்போ வானன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன், வாணனுக்கு அவன் ஏதாவது வாஷ்னா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் வாணனாச்சுன்னுருவான். நீங்கள் எந்த சொல்ல சொன்னாலும் உலகத்தினுடைய எந்த மொழி சொல்லுக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு சமஸ்கிருத மூலத்தை காட்டுவார்கள். இது இப்படி காட்டக்கூடாது என்று சொன்னவர் இவர் குமாரிலப்பட்ட 7ஆம் நூற்றாண்டில் அவர் தான் சொல்லுகிறார், அப்படி சொல்லுவது தவறு. அதில் திராவிட சொற்கள் இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார். அது பிறகு அதை பற்றி பார்ப்போம். இது அந்த பக்கத்தில் என்று சொன்னால், அதே போல் தமிழ் பக்கத்திலேயும் நிறைய சொற்களை இவை யாவும் தமிழிலிருந்து வந்தவை என்று சொல்லுகிற ஒரு போக்கு இருக்கிறது. இது ஒரு கல்வித்துறையிலிருந்து வந்த ஒருவரால் அப்படி ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. எங்களை மாதிரி ஆட்களுக்குள்ள ஒரு பெரிய இது என்னென்னா, ஆதரவாளர்கள் ரொம்ப குறைவு. இந்த மாணவர்கள் கூட ஆதரிக்க மாட்டாங்க. ஆகவே நான் இயன்ற வரை சான்றுகள் அடிப்படையில் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். இப்போ தோழர் அவர்கள் கூறினார்கள், இங்கே தமிழ் வரலாற்றை நாம் சிந்து சமவெளியிலிருந்து தொடங்க வேண்டுமா என்றால், அது சில வேடிக்கையான தொடக்கங்களை சிந்து சமவெளியிலிருந்து தமிழ் வரலாறு தொடங்கப்பட்டிருக்கிறது. அகத்தியரை பற்றி நம்முடைய அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத அகஸ்தியர் ஒருத்தர், தமிழ் அகத்தியர் ஒருத்தர். அந்த தமிழ் அகத்தியர் சமஸ்கிருத அகஸ்தியருக்கு முன்பே ஒரு குழுவோடு தென்னகத்திற்கு வந்தார். அவர்கள் அந்த சிந்து சமவெளி மொழியிலிருந்து தென்னகத்துக்கு அந்த மொழி வந்தது என்று ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு பல திருகல் முருகலான வாதங்கள், ஆதாரங்கள் இதெல்லாம் வைக்கிறார். அந்த ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தில் அது ஒரு சிறிய நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் ஒரு உய்த்துணர்வுகள், அவ்வளோதான். என்ன நம்ம மகிழ்ச்சி அடையலான்னு சொன்னால், சமஸ்கிருத அகஸ்தியருக்கு முன்னால் ஒரு தமிழ் அகத்தியர் இருந்திருக்கிறார் என்று வேண்டுமானால் மகிழ்ச்சி அடையலாமே தவிர, ஆமாம் அது அவ்வளோதான், மகிழ்ச்சி அடையலாம், அவ்வளோதான். அது நிறுவப்பட்ட உண்மை அல்ல. அது 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 பல காரணங்கள் இருக்கின்றன. அவர் தொடர்ந்து ஐராவதம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தெளிவாக தமிழினுடைய வரலாறு எங்கே தொடங்குகிறது என்று பார்க்கிற போது, இப்போ பிராமி என்ற ஒரு எழுத்து வடிவத்திற்கு முதலிலே பேர் வைத்தார்கள். அதான் அசோகன் பிராமி என்று சொன்னார்கள். ஏனென்றால் அசோகர் பிராமி தான் பல்வேறு தென்னகத்தில் இதில் ஈழத்திலெல்லாம் பரவியது. அதுக்கு அசோகர் பிராமியிலிருந்து தான் தமிழும் வந்து. ஆனால் பின்னால் பேராசிரியர் ராஜன் போன்றவர்கள் அந்த அசோகர் காலத்திற்கு முன்பே வரி வடிவம் இருப்பதை அவர்கள் ஆதாரங்களின் மூலமாக எடுத்து காட்டுகிறார்கள். இப்போ தமிழிலிருந்து நம்முடைய வரலாற்றை தொடங்குவது என்பது ஒரு புறவயமான சான்றிலிருந்து நம்ம தொடங்குறது. இப்போ
சிந்து சமவெளியிலிருந்து தொடங்குவது என்பது, இன்னும் சிந்து சமவெளியை பற்றிய அந்த எழுத்தை படிப்பதாக இருந்தால் 2 வரி வடிவங்களில் எழுதப்பட்ட ஏதேனும் ஒரு சான்று கிடைத்து ஒரு வரி வடிவம் படித்து புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதன் மூலமாக என்ன செய்யலாம், இன்னொன்று படிக்கலாம். அதுபோல் ஒன்று இல்லை. அதுபோல் ஒன்று கிடைக்காத வரை நிறைய நாம் உய்த்துணர்வுகளால் தான் நாம் செய்ய வேண்டும். அது தென்னக மொழி சார்ந்தது என்று சொல்லுகிற வலிமையான சான்றுகளை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை, அது சமஸ்கிருதத்தினுடைய மூலத்தில் அமைந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வரலாறு அதற்கு இடம் தரவில்லை. முக்கியமாக என்ன இடம் தரவில்லை என்றால், சிந்து சமவெளியில் குதிரை கிடையாது. வேதத்தில் நிறைய குதிரை இருக்கு. இந்த இல்லாத குதிரையை இருப்பதை போல ஒரு படமெல்லாம் உருவாக்கி ஒரு புத்தகம், ராஜாராம் என்பதும் ஜா என்றும் ஒருவர் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதினார்கள். நாங்கள் கணினியில் அதை மீட்டுருவாக்கம் செய்தோம். அந்த எருது முத்திரை இருக்குல்ல, அது குதிரை தான் என்று சொன்னார்கள். ஆனால் உலகளாவிய அறிஞர்கள் அதை உடனடியாக அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். அது நம்ம ஒன்றிய அரசாங்கம் மட்டும்தான் அதை எடுத்து வச்சிருக்கு. நான் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதுங்கிறத நேரம் இருந்தால் நான் சொல்லுகிறேன். அப்படி செய்யும். ஆகவே அது இன்றும் உறுதிப்படவில்லை. அது உறுதிப்படாத வரை நம்ம 2 பக்கத்துக்கும் ஒன்றாக அது 2 மொழியினுடைய இல்லாமலும் கூட இருக்கலாம். சில பேர் சொல்லுகிறார்கள் அது எழுத்து அல்ல, வெறுமனே ஒரு அடையாள குறியீடு தான் என்று சொல்லுகிற ஒன்று இருக்கிறது. ஆகவே தமிழிலிருந்து தொடங்கலாம். அதுக்கு இப்போ தமிழ் என்று சொல்வது நம்முடைய ஆசை இல்லை. பிராமின் நாங்கள் முதல்ல அசோகன் பிராமின் நாங்கள், அப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதனால் இங்கே நம்ம இதை ஏன்னா இப்போ வல்லின ரகரம், அப்புறம் எகரம் ஓகரம் நகரம், அதுதான் பின்னால் சாமிநாத தேசிகர் 5 எழுத்தாலான ஒரு பாடையினார். அதை வச்சுக்கிட்டு அது ஒரு பொருத்தம் இல்லாத அறிவுக்கு புறம்பானது. ஆனால் அன்றைக்கு அவர் பெரிய அறிஞராக மதிக்கப்பட்டார். உண்மையில் அவருடைய இலக்கண புலமை ஐயத்திற்கு அப்பாற்பட்டது. போடும், பிறகு நான் வருவேன், அங்கே சொல்லிடுறேன். இப்போ தமிழுக்கு மட்டுமே உரிய வரி வடிவங்கள் அந்த தமிழில் இருக்கின்ற இந்த தமிழ் என்கிற பெயரை நாம் நம்முடைய ஆசையில் இன்றைக்கு வைக்கவில்லை. நான் பொதுக்காலம் என்கிற சொல்ல, ஏன்னா கிறிஸ்து என்பது ஒரு மதம் சார்ந்ததாக இருப்பதனால இப்போ காமன் எரா என்பதை பயன்படுத்துகிறார்கள். பிசிஇ பிஃபோர் காமன் எரா என்றும் சிஇ காமன் எரா என்றும் பயன்படுத்துகிறார்கள். பொதுக்காலத்திற்கு முந்தைய 2ஆம் நூற்றாண்டில் ஒரு சமண நூல் பல வரி வடிவங்களை சொல்லுகிறது. அதில் ஒரு வரி வடிவத்தினுடைய பெயரை அது தமிழ் என்று குறிக்கிறது. இப்போ நம்ம குறிக்கலை. இந்த தமிழ் இயக்கமெல்லாம் இன்னுமே அதை தமிழ்னு சொல்லுவோம்னு சொல்லலை. 2200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வரி வடிவம் தமிழ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது இந்த சிறப்பு ழகரம் இல்லை, அதனால் தமிழி என்று அதில் இருக்கிறது. அது தமிழைத்தான் குறிக்கிறது என்பதில் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆகவே இந்த தமிழ் வரி வடிவத்திற்கான பெயர், இந்த மொழிக்கான பெயரினுடைய பதிவு 2200 ஆண்டு தொன்மையானது. அந்த வரி வடிவத்தினுடைய பதிவு ஏறத்தாழ 2600 ஆண்டுகள், பொதுக்காலம் 6ஆவது நூற்றாண்டிலே இருந்து நமக்கு தொடங்குகிறது. அப்படி தொடங்குகிற போது நிறைய கேள்விகளெல்லாம் இருக்கின்றன. இப்போ ஏகார ஓகாரம், எகர ஓகரம் இருக்குது, வடமொழியில் கிடையாது. நீங்கள் எகர ஓகரம் வடமொழியில் இல்லைன்னா 2 வடமொழிங்கிற சமஸ்கிருதங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். ஆனால் வடமொழி என்பது சமஸ்கிருதம் மட்டும் அல்ல, பல பிராகிருத மொழிகள் வடமொழி தான். நீங்கள் தொல்காப்பிய நூற்பா, அந்த நூற்பா தான் என்னுடைய இந்த உரையினுடைய ஒரு இழை என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். தொல்காப்பியர் வட சொற்கிழவின்னு எழுதுவார். அப்படி வட சொல் என்று சொல்லுகிற போது அது சமஸ்கிருதத்தை மட்டும் குறிக்கவில்லை, பிராகிருத மொழிகள் பல மொழி இருக்குது, அந்த பிராகிருத மொழிகளையும் குறிக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அதை நான் சொல்லவில்லை. முதலில் அந்த வடசொல் என்பதன் கீழே பிராகிருத மொழிகளையும் கொண்டு வர வேண்டும் என்று தெய்வச்சிலையார் உரையில் எழுதுகிறார். அவர் அந்த இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்பதை. அப்போ எனக்கு இந்த வடமொழின்னு வருகிற போது சமஸ்கிருதம்னு நம்ம பழகிட்டோம். ஆனால் தொல்காப்பியர் சொல்லுகிற வடமொழி
சமஸ்கிருதத்தையும் பிராகிருதங்களையும். அவர் சமஸ்கிருதத்தை வேறுபடுத்துகிற 2 இடம் இருக்குது. ஒன்று மறையோர் தேயத்து மன்றல்னு எழுதுகிறார். இன்னொன்று அகத்தழு வரிசை அறிதல் நாடி அளவில் கூட அந்தணர் மறைத்தும்பார். தொல்காப்பியர் காலத்தில் சமஸ்கிருதம் என்ற அந்த மொழிக்கு பெயர் தரப்படவில்லை. அது அந்தணருடைய மொழி, மறையவருடைய மொழி என்கிற மாதிரி அதை யார் பேணுகிறார்களோ அவர்களை வைத்துத்தான் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். பொதுவாக சொல்லுகிற போது தான் வடசொல் என்று சொல்லுகிறார். சரி, இங்கே நம்ம வருவோம். அப்படி வருகிற போது இந்த நமக்கு தமிழில் அசோகருக்கு முன்னால் தமிழ் வரி வடிவங்கள் இருக்கின்றன என்பது ஏறத்தாழ சான்றுகள் அடிப்படையில் உறுதியாக இருக்கிறது. சரி, இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது. ஒரு மொழிக்கு இலக்கணம் சொல்லுகிற போது அந்த இலக்கணம் வழங்குகிற பகுதி எது அதை சொல்லணும். அதுக்கு எல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த எல்லையில் அது தொல்காப்பியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அதனுடைய குறிப்பான சிறப்பு என்ன என்றால் அதற்கு கடவுள் வாழ்த்து கிடையாது. எந்த கடவுள் வாழ்த்தும் கிடையாது. சமணமோ பௌத்தமோ அல்லது வைணவமோ சைவமோ எதுவுமே கிடையாது. நம்ம ஆய்வாளர்கள் இப்போ அடிகள் ஆசிரியர் மாதிரி ஆளுங்க அது சைவம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வையாறு பிள்ளை போன்ற ஆய்வாளர்கள் அது சமண சார்பில் எந்த சார்பாக வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் உள்ள அகச்சான்றை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாடுற விளையாட்டை தவிர தொடக்கத்தில் என்ன கிடையாது, கடவுள் வாழ்த்து கிடையாது. அதுக்காகவே நம்ம தொல்காப்பியத்தை பாராட்டணும். அதில் கிடையாது. பின்னால் வருகிற எல்லா இலக்கண நூல்களையும் ஏறத்தாழ இருக்கின்றன. அதே போல் தமிழ் இலக்கண வரலாற்றில் இன்னொரு முக்கியமான செய்தியும் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். தமிழுக்கான இலக்கணங்கள் தமிழிலேயே அமைந்திருப்பது இந்திய மொழிகளில். சமஸ்கிருதத்தை விட்டுருங்க. சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருத மொழியில் இருக்கும், பிராகிருதத்துக்கு சிலதுக்கு இருக்குது. மற்றபடி முதல் மலையாள இலக்கணம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, முதல் தெலுங்கு இலக்கணம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. நமக்கு மட்டும்தான் சமஸ்கிருதத்தில் எழுத வேண்டிய ஒரு இலக்கண நூலை கூட தமிழில் எழுதி வைத்திருக்கிறார். அதை பிரயோக விவேகம்னு ஒன்று இருக்குது. அது உண்மையிலே சமஸ்கிருதத்தில் எழுத வேண்டிய நூல். அது தமிழ் ஒரு தனி மொழியே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு நூல். அது ஒரு இலக்கணம். அது 17ஆம் நூற்றாண்டு நான் வருகிற போது அதை சொல்லுகிறேன். அவர் கூட அதை என்ன எழுதுகிறார், தமிழில் தான் எழுதுகிறார். அதில் உள்ள இலக்கண கலைச்சொற்கள் முழுவதும் வடமொழி. தமிழுக்கு இயற்சொல் இல்லைன்னு எழுதுகிறாருங்க அவர். தமிழுக்கு இயற்சொல் இல்லை, அது வடமொழியினுடைய ஒரு திசை சொல்லே தவிர தமிழுக்கு என்ன கிடையாது, இயற்சொல் கிடையாது என்று எழுதுகிறவர் இந்த சுப்பிரமணிய தீட்சிதர் பிரயோக விவேகத்தில் எழுதுகிறார். அது ஒன்றும் வடமொழியில் எழுதியிருக்கணும், சமஸ்கிருதத்தில் என்னமோ தெரியல. இந்த தமிழ் வழக்கத்துப்படி அதை தமிழில் எழுதுகிறார் அவர். போட்டோம். இப்போ இங்கே வருவோம். இதெல்லாம் நமக்கு தமிழ் வரலாற்றில் மிக முக்கியமான செய்திகள். பிறகு தமிழ் அல்லாத மொழிகளில் தமிழ் இலக்கணம் எப்போ வருகிறது என்றால் ஐரோப்பியர்கள் வருகிற போது மற்ற ஐரோப்பியர்கள் படிப்பதற்காக. நீங்கள் இப்போ மலையாள இலக்கணம் சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு எழுதலை, மலையாளிகளுக்கு தான் எழுதணும். ஆனால் மொழி சமஸ்கிருதம். தமிழில் மட்டும்தான் ஏறத்தாழ ஒரு 17ஆம் நூற்றாண்டு வரையில் தமிழில் மட்டுமே தமிழ் இலக்கணங்கள் அமைந்தன என்பது தமிழுக்கான சிறப்புகளிலே ஒன்று. ஓகேவா? அது ஒரு தனித்தன்மை. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த நிலப்பரப்பை சொன்னேன். ஒரு இலக்கணம் ஒரு மொழி வழங்குகிற பரப்பை சொல்லுகிற போது தொல்காப்பியம் எப்படி சொல்லுகிறது என்றால் அதுக்கு பாயிரம்னு ஒன்று இருக்குது, பனம்பாரனார் பாயிரம்னு ஒன்று இருக்குது. அது நில எல்லையே சொல்லுது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம் என்று நில எல்லையே சொல்லுகிறது. அந்த பனம்பாரனார் பாயிரமே கொஞ்சம் ஆய்வுக்குரியது. அது தொல்காப்பியர் காலத்திலே எழுதப்பட்டதா, அந்த பரம்பாரனார் தொல்காப்பியருடைய உடன் சாலை மாணாக்கர், அவரோடு பயின்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரோடு பயின்ற 12 பேர் பற்றிய கதை இருக்கிறது. அவருக்கும் அகத்தியர், தொல்காப்பியருக்கும் அகத்தியருக்குமான உறவை பற்றிய ஒரு ஆபாச கதை இருக்கிறது. அது அகத்தியருக்கோ தொல்காப்பியருக்கோ தமிழுக்கோ எதுக்குமே பெருமை இல்லாத ஒரு ஆபாச கதை. அது அந்த கதையை நீங்கள் நச்சினார்க்கு நேர் உரையில் தான் முதல்ல பார்க்கலாம். இளம்பூரணர் தான் அதனுடைய முதல் உரையாசிரியர். அவர் இந்த கதையை சொல்லவில்லை, நச்சினார்க்கினியர் சொல்லுகிறார். நச்சினார்க்கினியர் பேரறிஞர்,
அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இந்த வைதிக சமயம் இருப்பாருங்க, அது அவரை படுத்துகிற பாடு ஒரு ஆபாச கதை ஒன்றை அதில் எழுதியிருக்கிறார். அந்த கதை வேணும்னா சுவையாக இருக்கும், நீங்கள் ஏதாவது படிச்சுக்கோங்க. நான் போய் ஆபாச கதையை எதுக்கு நான் சொல்லணும், வேண்டியதில்லை, அது படிச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த அகத்தியர், லோபாமுத்திரை, அப்புறம் தொல்காப்பியருக்கு அவங்க சொன்னது பேர் திரண தூமாக்கினி. இப்போ வடமொழி எப்படியெல்லாம் வைப்பான்னா, தொல்காப்பியருடைய பேர் என்னவா, திரண தூமாக்கினியா. எங்கேயுமே இல்லைங்க. நச்சினார்க்கினியர் உரை ஒரு இடத்தில் தவிர இப்படி ஒரு பதிவு இல்லை. சரிங்க, வருவோம். அப்போது தொல்காப்பியர் அந்த நிலத்தை எப்படி சொல்லுகிறார் என்றால் 7 வகையான இலக்கியங்களை அவர் சொல்கிறார், அல்லது நூலை சொல்கிறார். பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பேசி, அங்கதம், முதுசொல். அவ்வேள் நிலத்தும், நிலம்னா இந்த இடத்துல நூல்கள்னு அர்த்தம். அவ்வேள் நிலத்தும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் நாற்பெயரில்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது. ஆட்சியாளர்களை வைத்து, வேந்தர்களை வைத்து அவர் தமிழகத்தினுடைய எல்லையை வரையறுக்கிறார். ஏன் அப்படி சொல்லணும் என்றால், அன்றைக்கு தமிழகத்தினுடைய வரலாறு மற்ற தென்னக பகுதியினுடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். இப்போ அசோகர் பிராமி சொல்கிறோம், அசோகருடைய பாறை பொறிப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது தமிழில் கிடைத்திருக்கிற பொறிப்புகள் அந்த காலத்தில் சிறிய அளவில் இருக்கும். அதாவது அளவில் ஒரு 3 வரி 4 வரி இவ்வளோ தான் இருக்கும். அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். என்ன என்றால், ஆந்திரம், அந்த கர்நாடக பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இந்த அசோகருடைய பிராகிருத மொழி தான் இருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும்ல. இப்போ தெலுங்குன்னு ஒரு மொழி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ்லேருந்து பிரிந்தது. கன்னடம்ன்ற ஒரு மொழி இருக்குது, தமிழ்லேருந்து பிரிந்ததுங்கிறோம். அந்த மொழியில் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பிராகிருதம் வரல. தமிழ்நாட்டில் எல்லாமே தமிழில் இருக்குது. பானையோடாக இருக்கலாம், பாறை பொறிப்பாக இருக்கலாம், அவையெல்லாம் தமிழில் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திர கர்நாடக பகுதிகளில் அவை அவர்களுடைய மொழியில் இல்லாமல் வந்தவர்களுடைய மொழியில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு சொந்த ஆட்சி இல்லை. இன்றைக்கும் அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கென்று சொந்த ஆட்சி இல்லை என்றால் நம்முடைய மொழியை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதுக்கு 2வது நிலை தான் வேணும்னா அடையாளத்துக்கு எங்கேயாவது மேலே எழுதி வைப்பானே தவிர அது பயன்பாட்டில் அது முதல் நிலைக்கு வரவே வராது. அதுவும் ஓரளவுக்கு மக்களாட்சி என்கிற மாதிரியான கொஞ்சம் பேச்செல்லாம் இருக்கிறனால தமிழுக்கும் இடம் உண்டு அப்படின்னு தான் இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள், ஒன்றிய அரசினுடைய நீங்கள் வானூர்தி நிலையத்துக்கு போங்க, அல்லது தொடர் ஊர்தி நிலையத்துக்கு போங்க, அல்லது வங்கிக்கு போங்க, எங்கே போனாலும் அங்கே இருக்கிறவரே இந்திய தாய்மொழியாக கொண்டவராக தான் இருக்கார். யாரோ இல்லை, டீ விற்கிறவர் இருக்கிறார்ல, அவங்க டீ விற்கிறவங்க பெரிய இடத்துக்கு வரலாம். டீ விற்கிறவர் அவர் சாய்ந்து தான் விற்பார், உங்கள்கிட்ட ஹிந்தியில் தான் பேசுவார். ஏன்னா இந்தியராக இருந்தால் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், இல்லைன்னா நீங்கள் இந்தியர் கிடையாது. ஏன் காரணம் என்ன? ஆட்சி. இந்த ஆட்சி மூவேந்தர் ஆட்சியாக இருப்பதை தொல்காப்பியம் உணர்ந்து சொல்லுகிறது. அது மிக முக்கியமானது. ஆட்சி பரப்பு, ஆட்சி வேந்தரிடத்தில் இருந்தது என்று. சரி, அப்போ இந்த சமஸ்கிருதத்தினுடைய நிலை என்ன என்றால், சமஸ்கிருதத்தில் வேதங்கள் பழமையானவை. வேதங்கள் பழமையானவை என்றால் ஒன்று இருக்கிறது, அது வாய்மொழியாகவே வந்தது. இப்போ என்னன்னு சொன்னால், அந்த அந்த பணுவல் இருக்குல்ல, இன்னதுதான் அந்த பணுவல்னு வரையறுக்க முடியாது. இல்லை, இப்போ பாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, ஒரு அர்த்த சாஸ்திரம் இருக்குது. எல்லாமே ஒரு வரையறுத்த நூல்களாக இல்லை. நீங்கள் திருக்குறளை ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் நீத்திர முடியாது. ஏன்? யாப்பு இடிக்கும். இந்த குறள் வெண்பா என்கிற யாப்பு இருக்குது, அது இறுக்கமானது. ஒரு எழுத்தை கூட நீங்கள் மாற்ற முடியாது. திருக்குறளில் பாட வேறுபாடு என்பது கொஞ்சம் இருக்கிறதே தவிர அடிப்படை திருக்குறளில் மாற்றமில்லை, அடிப்படை தொல்காப்பியத்தில் மாற்றமில்லை. அடிப்படையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 8 தொகை 10 பாட்டில் பாட வேறுபாடுகள் இருக்குது.
ஆனால் அடிப்படையில் மாறாது. இங்கே பாரதம் எடுத்துக்கொண்டீர்களானால் தென்பகுதி பாரதம் ஒன்று, வடப்பகுதி பாரதம் ஒன்று, மேற்கு பகுதியில் ஒரு பாரதம் இருக்கும், கிழக்கு பகுதியில் ஒரு பாரதம் இருக்கும், வெளிநாட்டில் ஒரு பாரதம் இருக்கும். நீங்கள் ராமாயணத்துலேயும் அதே மாதிரி தான். அப்போ என்னன்னா, ஒரு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரியல, அவர் சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாதிரி நம்ம சோ ராமசாமி இருக்கார்ல, அவர் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் என்று சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின ஒரு நாவல் மாதிரி போலி பண்ணி ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருந்தார். அந்த தொடர்கதை ஒன்றும் இல்லை, அரசியல் கதை. இப்போ சோ ராமசாமி தான் எழுதுவார், அரசியல் கதை. அந்த ஒரு 15 நாள் இதழிலையும் மேலே என்ன பண்ணுவார், அர்த்த சாஸ்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் போடுவார். அந்த 15 நாள் அரசியலில் நடந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும். அது அடுத்த 15 நாள் ஒரு ஸ்லோகம் போடுவார், அந்த 15 நாள் நிகழ்ச்சிக்கு அது பொருத்தமாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப வியப்பு. என்னடா அர்த்த சாஸ்திரம் காலம் கடந்துதான் இருக்கும் போல இருக்க. நம்ம இந்த ஆட்சி வரைக்கும் கூட அர்த்த சாஸ்திரத்தில் இடம் இருக்கு போல இருக்க என்று நாம் நினைப்பது போல இருக்கும். கடைசியாக அந்த கதை முடிந்தவுடன் சோ ராமசாமி ஒரு குறிப்பு ஒன்று எழுதினார். நான் இந்த 6 மாதங்களாக ஒரு 12 இதழ் 6 மாதங்களாக நான் கொடுத்த அர்த்த சாஸ்திரம் என்பது அர்த்த சாஸ்திரமே இல்லை. நானாக ஒரு வடமொழி பண்டிதரிடத்தில், சமஸ்கிருத பண்டிதரிடத்தில் இந்த கருத்துக்கு ஒரு சுலோகம் எழுதுங்கள் என்று சொன்னேன். அவர் எழுதினார், அதை தான் போட்டேன். எனக்கு என்ன வருத்தம் என்றால், சோ ராமசாமிக்கு எனக்கு என்ன வருத்தம் என்றால், எந்த சமஸ்கிருத பண்டிதரும் இது அர்த்த சாஸ்திரத்தில் இல்லை என்று சொல்லவில்லை என்று. இப்போ எங்கள் தந்தையாரை நான் கேட்டேன். அப்புறம் துக்ளக் நான் எந்த காலத்துலேயும் காசு கொடுத்து வாங்கினதில்லை. தஞ்சையில் ஒரு சித்த மருத்துவர் பிரேமா என்று இருந்தார்கள். அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார்கள். அவங்க வாங்கினதை இரவல் வாங்கி எங்கள் தந்தையார் கொண்டு வருவார். காசு கொடுத்து 2 தின மலத்தையும் இந்த தொகலக்கையும் காசு கொடுத்து நாங்கள் வாங்கியதே கிடையாது. இது நான் எங்கள் தந்தையாரத்தில் கேட்டேன், இது மாதிரி போட்டிருக்கேன்ட்டு. அப்போ தான் அவர் சொன்னார், முதல்ல அதுக்கு ஒரு வரையறுத்த ஒரு நூல் கிடையாது. இப்போ என்ன செய்வார்கள் என்றால், இப்போ அதை சொல்லலைன்னா இவங்க இதையும் அதில் சேர்த்துருவாங்க. இதுதான் வடமொழி நூல்களுடைய நிலை. இன்றைக்கு ஒன்று வந்திருக்கிறது என்றால், அப்புறம் எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? இப்போ நமக்குன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் திருக்குறள் பற்றி ஏதோ ஒரு பதிப்பு வருது. இப்போ நம்ம ஞானபீட விருது பெற்றிருக்கிற ஒரு வைரமுத்தவர்கள் ஒரு உரை எழுதியிருக்கிறாரு. படித்து பார்த்தா நான் உடனே அதை பேசுவேன், அது இல்லை அப்படிம்பேன். ஏன், என்ன மாதிரி ஆளுக்கும் திருக்குறளை ஏதோ சொல்கிறதுக்கு இருக்குது, என்ன மாதிரி ஆளுக்கும் ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியாது, சமஸ்கிருத நூல்களில் அவர்கள் அவ்வப்போது சேர்ப்பதை அல்லது நீக்குவதை. இப்போ மனுநீதியை பற்றி ஒரு விவாதம் வரும்போது அந்த மனுநீதி வேற, இந்த மனுநீதி வேறன்னா, சரி எத்தனை மனுநீதி இருக்குன்னாவது சொல்லு, எந்த மனுநீதியில் இருக்குன்னாவது சொல்லுன்னா இப்படி 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 சொல்கிறாங்களே தவிர சொல்ல மாட்டாங்க. பாவம், அவர்களுக்கு அது அவர்கள் பொறுப்பு அல்ல. ஏனென்றால் இதுதான் சமஸ்கிருத நூல்களுடைய நிலை. அதே போல் பாரத கதை, ராமாயண கதையெல்லாம், இப்போ அனுமன் திருமணமாகாதவன், பிரம்மச்சாரிகள் அனுமனை வழிபடுறதுலாம் நம்ம சினிமாலாம் கூட எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு கமலஹாசன் படம் ஒன்றில் கூட வரும், நான் அனுமார் பக்தர்னு. ஆனால் அனுமாருக்கு 2 மனைவி உண்டு, 2 மனைவி உண்டு. இது ஒரு கதை இருக்குது. இது போல் அதனுடைய கதைகள் பல. 300 ராமாயணாஸ் என்று ஒரு கட்டுரை எழுதினார் ஏகே ராமானுஜன். ஏகே ராமானுஜன்னு எழுதுவார் அவர், ஏகே ராமானுஜம் இல்லை, அவர் தமிழ் ராமானுஜன். ஏன்னா அந்த சிறப்பு நகரம் இருக்குல்ல, தமிழுக்கான நகரம், அதை போட்டு தான் அவர் எழுதுவார். அவர் 300 ராமாயணம் எழுதுவார். அதுபோல். ஆனால் ஆகவே நான் எதுக்கு சொல்ல வருகிறேன், வேதம்னா இன்னதுதான்னு வரையறை கிடையாது. வேதம் அல்லாத நூல்கள் யார் வேணாலும் படிக்கலாங்கிற நூலுக்கும் என்ன கிடையாது, வரையறை கிடையாது. ஆனால் அவற்றுடைய காலம் என்பது ஏறத்தாழ பொதுக்காலத்துக்கு முன்னால் ஒரு 200, பின்னால் ஒரு 200. தமிழ் நூல்களும் ஏறத்தாழ அந்த காலம்தான். இந்த வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் எங்கேயும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா உடனே அங்கேருந்து தான்
இங்கே வந்ததுன்னு சொல்லிடுவாங்க. ஒரே காலம். அது ஒரு ஒரு நிலப்பரப்பில் ஒரு கருத்து புழக்கங்கள் இருக்கிற போது, வணிகம் வேறு விதத்தில் இருக்கும்போது இங்கிருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். ஆகவே தமிழ் மொழி வரலாற்றில் இதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கிற போது தொல்காப்பியர் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்று அனைத்தே செய்யுள் ஈட்ட சொல்லே என்று சொல்லுகிறார். ஏன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு இருக்கு. அது இலக்கண வகை. இது இலக்கியம். இலக்கியத்தில் தமிழுக்கான இயற்சொல் வரும், தமிழுக்கான திரிசொல் வரும், பிறகு திசைச்சொல், தமிழினுடைய வட்டார வழக்கு வரும், வடசொல். வடசொல் என்பது சமஸ்கிருதமும் பிராகிருதமும் சேர்ந்தது. இந்த சொல் வகைப்பாடு மிகவும் முக்கியமானது. நான் பிறகு அடுத்தடுத்து போகிற போது விரைவாக போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன என்றால், இது இருக்குது, நாட்டிய சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, நம்ம பரதருடையது. இப்போ என்ன பண்ணுவாங்க, மெய்ப்பாட்டியல், தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நாட்டிய சாஸ்திரம் தான் வருது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்டிய சாஸ்திரத்தை பற்றிய ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதை மொழிபெயர்த்தவர் மனோமோகன் கோஷ் என்று ஒருவர். அதை அவர் வங்க மொழிக்காரர். அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறாரு. அது காலம் என்னன்னு கேட்டால், அவர் கிமுன்னு எழுதுகிறார். கிமு 5ஆம் நூற்றாண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்குமா. 1000 ஆண்டு ஒரு நூல் எப்படிங்க இருக்க முடியும்? அப்புறம் போனா போகுதுன்னு ஒரு சலுகையாக நம்ம வேணால் கிமு 2லேருந்து கிபி 2 வரைக்கும் ஒரு 400 வருஷம்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? பலவிதமான செருகல்கள், உருவல்கள், இது எல்லாமும் அதில் இருக்கிறது. அதில் அதை விட என்னன்னு சொன்னால், அபினவகுப்தருடைய உரைன்னு ஒன்று கிடைக்கிது. இந்த அபினவகுப்தருடைய உரை கிடைத்த உடனே இந்த நாட்டிய சாஸ்திரம் பற்றி ஆராய்கிற ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, நமக்கு ஒரு உரை கிடைச்சிருச்சு, அப்போ அதன் மூலமாக அந்த பணுவலை நம்ம ஓரளவுக்கு நிலைப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அவங்களுக்கு மயக்கமே வருது. அதில் அவர் எழுதுகிறாரு, அந்த அபினவகுப்தரே இப்பொழுது அவதரித்து வந்தாலும் அவர் இதை பார்த்து மயக்கமடைவார். இதுதான் சமஸ்கிருத நூல்களுடைய நிலைமை. இதுதான் சமஸ்கிருத நூல்களுடைய காலத்தினுடைய நிலைமை. சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, பிராகிருதத்திலே நூல்கள் இருக்கின்றன, பிராகிருதத்திலேயும் இலக்கணம் இருக்குது. அதை பார்க்கணும். ஆகவே இப்போ இப்படிப்பட்ட வடமொழியை வைத்து தான் அதிலிருந்து இங்கே வந்ததுன்னு இப்போ இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒன்றும் கால வரையறையெல்லாம் செய்யவே முடியவில்லை. அவர்களாலேயே முடியலை. நம்மளை விட்டுருங்க, அவங்களால முடியலை. இப்படி வருவது. ஆனால் என்ன ஒன்று சமஸ்கிருதம் தொடர்ந்து செய்கிறது என்றால், எல்லா இந்திய மொழிகளுக்கும் மேலானது எங்களுடைய மொழிதான் என்று சொல்லுகிற ஒரு குரல் இருக்குது. அதுதான் நீங்கள் மறைமலையடிகள் வரலாற்றில் திருப்புமுனை என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக சமஸ்கிருதம் தன்னை என்ன செய்து கொள் ஒன்றும் இல்லை. அண்மையில் நீங்கள் ஒரு நம்ம எச் ராஜாவுடைய அப்பா ஒரு அகராதி போட்டார். அந்த வெளியீட்டு விழாவில் நம்ம மட்டிமன்ற பேச்சாளர் இவரெலாம் கூட கலந்துக்கிட்டார், சாலமன் பாப்பையெல்லாம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் எந்திரிச்சு நிற்கலை. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, ஆனால் சங்கராச்சாரியர் எந்திரிச்சு நிற்கலை. ஏன்? ஒரு நீஷ பாஷையை வாழ்த்துவதற்கு ஒரு அந்தணர் எழுந்து நிற்க மாட்டார். அவர் கொள்கைப்படி அது சரியானது. ஆமாம், அவங்க கொள்கைப்படி நீங்கள் அந்த நீஷ பாஷைன்னா அந்த பேசுகிற ஆள் மட்டும் இல்லை, அந்த பாஷையே கூட அது இது நான் சொல்லலை. இது தொடர்ந்து வடமொழி நூல்களிலே சொல்லப்படுகிறது. அது நாட்டிய சாஸ்திரமாகவும் இருக்கலாம், வேறு சாஸ்திரமாகவும் இருக்கலாம். இந்த நாட்டிய சாஸ்திரம் தான் என்ன செய்கிறது, நான் சொல்கிறேன். அதில் நாடகம், நாட்டியம், இதுதான் அதை பற்றி தான் அது பேசுது. ரொம்ப சுவையான நூல், அது பெரிய நூலும் கூட. அதில் சூத்திரங்கள் அல்லது பத்திகள் இருக்குது. அதில் 4 வகையான மொழிகளை பற்றி ஒரு இடம் வருது பாருங்கள். 1, மக்கள் அல்லாத மேலோரினுடைய அதிபாஷான்னு போடுறான். ஒரு அதிமொழி ஒன்று இருக்கிறது, அது தேவர்களுக்குரியது, அது கடவுளுக்குரியது. அப்புறம் உன்னதமான ஒரு மொழி இருக்கிறது, அது அரசர்களுக்குரியது. அப்புறம் உலகின் எல்லா பகுதியிலும் உள்ள நடைமுறையில் உள்ள ஒரு மொழி இருக்கிறது என்று சொல்லி மொழிகளுக்கு என்ன செய்கிறாங்க,
ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறார்கள். இப்படி ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற ஒரு மரபு நாட்டிய சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, மற்ற சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, அதில் தொடர்ந்து அதே மாதிரி தண்டி அலங்காரம், அது காவியாதர்சம் என்று பெயர் வடமொழியில். அது தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டது. ஆனால் தமிழை பற்றி குறிப்பு இல்லை, மராத்தி பற்றி குறிப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த காவியாதர்சத்தை இயற்றியவர் ஒரு மராத்திக்காரர், அவர் தமிழ் பற்றி குறிப்பு கிடையாது. அதுலேயும் சமஸ்கிருதம் அல்ல. அப்போ இது அதான் நான் அந்த நாட்டு சாஸ்திரத்தில் முக்கியமான ஒரு செய்தியை, சமஸ்கிருதம் தவிர மற்ற மொழிகள் எல்லாமே மிலேச்ச பாஷைகள் என்று அதில் போட்டிருக்குது. அந்த மொழிபெயர்த்த மனோமோகன் கோஷ் என்னன்னா பார்பேரியன் லாங்குவேஜஸ், தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார். அதில் இன்னும் நமக்கு பெரியார் சொன்னாருங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் சமஸ்கிருத கண்ணோட்டத்தில் சமஸ்கிருதம் அல்லாத எல்லா மொழியுமே காட்டுமிராண்டி மொழி தான், எல்லாம் காட்டுமிராண்டி மொழி தான். பெரியார் மட்டும் தமிழை மட்டும் சொன்னார், அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. அப்புறம் அவர் சொன்னதுக்கு காரணம் வேறு, அதை நம்ம அதை ஆதரிக்கணுங்கிற தேவையில்லை. ஆனாலும் சமஸ்கிருதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சமஸ்கிருத மரபு சொல்லுகிறது. சரி, இப்போ தமிழுக்குள்ளே அது என்ன நடக்கிறது என்றால், ஒரு கட்டத்திற்கு பிறகு, ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு ஒரு யாப்பருங்கலம் என்று ஒரு நூல் இருக்குது. அதில் யாப்பருங்கல உரைன்னு ஒன்று இருக்குது. ஒரு சிறந்த நூல். ஏன் சிறந்த நூல் என்றால், மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று ஒரு புத்தகம் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த மறைந்து போன தமிழ் நூல்களில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு இந்த உரை இல்லைன்னா கிடைக்காது. அவ்வளவு நூல்களை அது மேற்கோள் காட்டுகிறது. அது என்ன சொல்லுகிறதுனா, முதலில் வடநூல் வழி தமிழாசிரியர்னு ஒரு இப்போ நம்ம இந்த மொழியியல் படித்த தமிழாசிரியர்களை நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தலையில் ஒரு கிரீடம் இருக்கும். இந்த மொழியியல் படிச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் அவங்க தமிழ் வாத்தியாரை அப்படியே பார்ப்பாங்க. தமிழை பேசக்கூட மாட்டான் எங்கள்கிட்டலாம், அப்படி இருப்பாங்க. பாவம், அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஊடாடுற நல்ல பேராசிரியர்களும் அதில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த மாதிரி வடநூல் வழி தமிழாசிரியர் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. 11ஆவது நூற்றாண்டில் வீர சோழியம் என்று ஒரு நூல் வருகிறது. வீர சோழன் என்கிற சோழ அரசன் பேரால் அது வருகிறது. அந்த இலக்கணத்தை எழுதுகிறவர் புத்தமித்திரர் என்கிற ஒரு பௌத்தர். அதுதான் முதலில் சமஸ்கிருத இலக்கணத்தோடு தமிழ் இலக்கணத்தை, அல்லது தமிழ் இலக்கணத்தோடு சமஸ்கிருத இலக்கணத்தை கலந்து எழுதப்பட்ட முதல் நூல் அந்த புத்தமித்திரருடைய வீர சோழியம். சோழர் காலம் உச்சத்தில் இருந்தபோது அது எழுதப்பட்டது. பேராசிரியர் ராஜாராம் என்று ஒருவர் இப்போ நாகர்கோவில் இருக்கிறார். மொழியியல் படித்தவர், இலக்கணம் படித்தவர், நல்ல மனிதர் அவர். அது காரணம் எழுதுகிறார் அவர். ஏன் அப்படி ஒரு நூல் ஒரு பௌத்தரால் எழுதப்பட வேண்டியிருக்கிறது என்றால், பௌத்தம் அந்த வணிகத்தினால பரவிய ஒரு மதம். பல நாடுகளுக்கு போகுது, பல மொழிகள். ஏறத்தாழ 8 மொழிகள் இந்த சோழர் காலத்தில் இங்கே புழங்கின. அதில் புனித மொழியாக சமஸ்கிருதம் கருதப்பட்டது. இங்கே பௌத்தர்களே சமஸ்கிருதத்தை தேவ பாஷை, தேவ மொழி என்று தான் எழுதுகிறார். அது தெய்வ மொழின்னு தான் எழுதுகிறார். அதில் முதல்ல வீர சோழியத்தில் தான் வருகிறது. வீர சோழியம் தான் பரவாயில்ல, அதுக்கு உரையாசிரியர் ஒருத்தர் இருக்கிறார், பெருந்தேவனார்னுட்டு. தாய் 8 அடினா குட்டி 16 அடின்னு சொல்லுவோம்ல. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வடமொழி தான் தமிழுக்கும் தாய் அப்படின்னு அவர் எழுதுகிறார். உரையில் எழுதுகிறார். அது எதுக்கு எழுதுகிறாருன்னா, அந்த தாதுக்கள் வருதில் அடிச்சொற்கள் வருகிற போது வட சொல்லே தமிழுக்கும் தாயாகி நிகழ்கின்றமையின் என்று எழுதுகிறார். அப்போ என்ன வருது, கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வட சொல், அந்த வடமொழி சொல்றது போட்டோம். இப்போ நம்ம மொழிக்குள்ளேயே, நம்ம மொழி இலக்கணத்திலேயே வட சொல்லே தமிழுக்கு தாயாகி நிகழ்கின்றது என்று பெருந்தேவனார் எழுதியிருக்கிறார். நல்ல உரை, அது நல்ல உரை. அது வேற விஷயம், நான் அது வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். ஆனால் மனப்பான்மை எப்படி மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இது 11ஆம் நூற்றாண்டு. அவருடையது உரை ஒரு 11ஆம் நூற்றாண்டு கடைசி, 12ஆம் நூற்றாண்டில். அப்போ தமிழ்நாட்டில் வடமொழி வழி தமிழாசிரியர்கள், வடமொழி வழி இலக்கணம் வடமொழி வழியாகத்தான் தமிழ் வந்தது. வடமொழி தான் தமிழுக்கும்
அடிப்படை என்கிற பார்வை வந்துவிட்டது. இதில் ஒரு முக்கியமான செய்தி, அடுத்தது அந்த சோழர் காலம் வீழ்ச்சி அடைகிற போது 13ஆம் நூற்றாண்டில் நன்னூல் வருது. பவணந்தி அவர் சமணர். அவர் இதுக்கு இடையில் ஒரு செய்தியை வரலாற்று போக்கில் நான் விட்டேன். நடுவில் பக்தி இயக்கம் வருகிறது. நீங்கள் தமிழ் வரலாற்றிலேயே பல்வேறு அடைமொழிகளினாலே தமிழை பாராட்டிய ஒரு இயக்கம் இருக்குமானால் இப்போ நம்ம பாவேந்தர் போன்றவர்களுடைய அந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் பக்தியில் தான் நூற்றுக்கணக்கான தமிழ் அடைமொழிகள் இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழ் அதெல்லாம் வரலாற்றில் வரலாற்று அறிஞர்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்டது. தமிழில் இருந்துதான் பக்தி இயக்கம் என்பது இந்தியா முழுவதுமே பரவுகிறது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.